ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம எனக்கு இதில் பார்க்க போகிறது இந்த 2024 ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படம் தான் யக்ஷினி. இந்த வெப் சீரிஸில் லீடிங் ரோலில் நம்ம வேதிகா, ராகுல் விஜய் அண்ட் அஜய்லாம் வந்து லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு? இந்த சீரியஸை ஒரு மினி சீரியஸாக தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸுமே 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் டூரேஷன். டோட்டலாக ஒரு 6 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 6 எபிசோட்ஸும் எப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கா இல்லையா, பார்க்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த சீரிஸோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். புராணங்கள் படி பார்வதியோட கண்ணீரில் பிறந்தவங்க தான் இந்த யக்ஷினி. இவங்க மொத்தம் 64 பேர். இதில் 64வது யக்ஷினி வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவங்கள கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட உலகத்தையே கைப்பற்றி அடுத்த குபேரராக ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த கடைசி யக்ஷினியாக தான் நம்ம வேதிகா இந்த படத்தில் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மனிதரை காதலிச்சதுனால சாபம் பெற்று இப்போ பூமியில் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க சாபம் போகணும் அப்படின்னா பிரம்மச்சரியாக இருக்கிற ஒரு 100 ஆண்மகளை வந்து இவங்களோட ஆசைக்கு வந்து அடிப்பணையை வச்சு அவங்கள கொன்னா மட்டும்தான் இவங்களோட லோகத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம யக்ஷினியாக வர வேதிகாவும் 99 பேரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 100வது நபரை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் படத்தில் வர அந்த மந்திரவாதி இந்த யக்ஷினியை எப்படியாவது கண்ட்ரோல் எடுக்கணுங்கிறதுக்காக அபூர்வமான மலர்கள் அண்ட் மந்திர பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இவளை கண்ட்ரோல் எடுத்துட்டோம்னா அடுத்த குபேரனா நம்ம தான் ஆக முடியும் அப்படின்னு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ, ஸோ இந்த சீரியஸோட ஹீரோவை வந்து இருக்கிறவர் வந்து இதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிரம்மச்சரியாக இருக்கிறாரு. வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல அதில் அரேஞ்ச் மேரேஜுக்கு போய் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு சூசைட் வரைக்கும் போகிறாருல. அந்த சமயத்தில் தான் நம்ம வேதிகாவை பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளும் திருப்பி பல்லாவும் உருவாகுது. பட் நம்ம ஹீரோக்கு இது ஒரு யக்ஷினி, நம்மளை கொலை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆசை வழியில் நம்ம சிக்க வைக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அது தெரிய வர்றப்போ நடக்கிற உண்மைகள் என்ன, இதுக்கு நடுவில் வந்து இவங்க யக்ஷினி வந்து இவங்களை கொலை பண்ணணும்னு நினச்சி இவங்களை ஆனால் இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் பார்க்க உண்மைக்குமே ஒரு கட்டத்தில் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காதல் கை குடிச்சா இல்லையா, கடைசி வந்து இந்த சாமியார் இன்னொரு சைடில் இவங்களை பிடிச்சி எப்படியாவது கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனோட மோட்டிவ் எல்லாமே நிறைவேறிச்சா இல்லையாங்கிறதான் இந்த சீரியஸோட மொத்த கதையமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி ஹாரர் சீரியஸாக ரெடியாக இருக்குது. அதுலேயுமே இந்த சீரியஸோட அந்த கோர் சப்ஜெக்டான அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸை நல்லாவே கையாண்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான அந்த வேதிகாவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரின்னு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு நம்ம டிவியில் பார்க்குற அந்த நாகினி சீரியஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் மாதிரியான ஒரு டோனில் தான் எடுத்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. சீரியலுக்கு ஏற்ற மாதிரியான விஎஃப்எக்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் தான் இந்த சீரியஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் ஹாரர் வந்து பயன்படுத்துகிற மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் இந்த சீரியஸில் இருக்கும்னு நினச்சி உள்ளே போனீங்கன்னா பெரிய லெவலில் டிசப்பாயின்ட் ஆயிடுவீங்க. ஸோ டிவி சீரியஸில் இந்த நாகினி மாதிரியான சீரியஸ் வந்து பார்ப்பீங்க, அந்த மாதிரியான சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியான ஒரு எலமெண்ட் தான் இந்த சீரியஸுமே. பட் அந்த டிவி சீரியல் மாதிரி ரொம்ப ஜவ்வாக இழுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒவ்வொரு எபிசோட்ஸுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கை வச்சு மூவ் பண்ணது ஒரு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி சீரியஸில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நல்லா கையாண்டிருக்காங்க. ஸோ அந்த மந்திரவாதியாக இருக்கட்டும், நம்ம வேதிகாவாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஹீரோ. ஸோ இந்த இதெல்லாமே ஒரு ரொட்டீன் டெம்பிள்ட்டாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை நல்லா கையாண்டு ஆன் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு போரிங் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக இந்த ஃபேண்டசி ஹாரர் மூவிக்கு ஏற்ற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கனால டெக்னிக்கல் வைஸாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீரியஸாக ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இந்த சீரியல், அதாவது நம்ம டிவியில் பார்க்குற நாகினி சீரியல்ஸ் ஏற்கனவே திருப்பி 3வது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நினச்சி உள்ளே போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு என்டர்டெயின் இந்த சீரிஸ்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, விஎஃப்எக்ஸ் அண்ட் எக்ஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி எந்த ஒரு ஒர்க்காக இருக்காலும் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸில் அடல்ட் கண்டென்ட் இருக்கா, ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ரொமான்ஸ் காட்சிகள் இருக்குது. பெரிய லெவலில் டீப்பாலாம் இறங்கி போகலாம், அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த சீரிஸ்க்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். சீரியல் பார்க்கக்கூடிய பேசன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.